எதிர்வரும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நீர்க்கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தீர்மானித்துள்ளது. சமுர்த்தி பயனாளிகள் அல்லாத குடும்பங்களுக்கு வீட்டு பாவனைக்கான நீர்க்கட்டணத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் 5 அலகுகளுக்கான பாவனை கட்டணம் 8 ரூபாவினாலும் மாதாந்த சேவை கட்டணம் 200 ரூபாவாகவும் 6 தொடக்கம் 10 வரையான அலகுகளுக்கு பாவனை கட்டணம் 5 ரூபாவினாலும் மாதாந்த கட்டணம் 185 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நடுத்தர வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு எப்படியுமே கஷ்டம். சம்பளம் சாதாரணமாக எடுக்கிறவங்க ஒரு 12-15 எடுக்கிறவங்களுக்கு தண்ணி பில் திடீர்னு ஒரு 1000-1500 வந்துச்சுன்னா என்ன செய்யறது? காலையிலேருந்து தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுன்றதே ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான இந்த வெயில் விஷயம். அப்படிங்கும்போது தண்ணியோட விலையை குறைக்கிறது தான் இந்த நல்லாட்சி செய்யணும் முதல்ல அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம். 2 வருஷத்துக்கு முதலே கட்டிக்கலாமல் ஆளுக்கு கடன் பட்டு தண்ணி பில்லை வெட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அப்படி செய்யறது சரியில்லை. இந்த புது ஆட்சியில் மக்கள் சந்தோஷம் வாழ நினைக்கிறாங்க. தண்ணி விலை கூட்டினதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா பொதுமக்களுக்கு முக்கியமாக தேவை தானே தண்ணி. ஒரு இடத்துல தண்ணி இல்லாட்டியும் கஷ்டம் தானே மிச்சம். இது தண்ணி விலை கூட நம்ம தலைநகரத்தில் நிறைய ஏழைகள் இருக்காங்க, கஷ்டமாக இருக்காங்க. இப்போ தண்ணி இங்கே விஷயம் அவன் டெய்லி பாவிச்சு யூஸ் பண்ணி ஆகணும். அவங்க இது ரொம்ப அநியாயம். இதை தவிர்க்கணும். இதை தண்ணி தான் தேவை. தண்ணிக்கு விலை கூட்டினது தான் எங்களுக்கு இதாக இருக்கு. 3 தடவைகளுக்கு ஒரு முறையே நீர்க்கட்டண பட்டியல் அதிகரிக்கப்படுகின்ற போதிலும் நீர் விநியோக திட்டங்களுக்கு அரசாங்கத்தினால் இம்முறை ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்படாமையினால் கட்டண அதிகரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. திட்டங்களுக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட வேண்டிய மூலதன செலவிற்கு அப்பால் அந்த சுமையையும் நீர்வளங்கள் சபையிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளமை இங்கு பிரதான விடயமாகும். இதன் பிரகாரம் உள்ளூர் வங்கிகளின் ஊடாகவும் வேறு நிறுவனங்களின் மூலமாகவும் வழங்கப்படும் வணிக கடனுக்கு பதிலாக வட்டி மற்றும் கடன் மீள செலுத்தும் அளவு அதிகரித்துள்ளன. வணிக அடிப்படையில் நீர்வளங்கள் சபையை நடத்திச் செல்லுமாறு நீர்வளங்கள் சபைக்கு அரசாங்கம் கூறும் பொழுது நிச்சயமாக உற்பத்தி விலை அதிகரிப்பு மற்றும் நீர்க்கட்டண பட்டியல் என்பவற்றின் பிரகாரம் அதிகரிப்பு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. மக்களால் கொள்வனவு செய்யக்கூடிய, மக்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய விலைக்கு நீரை பெற்றுக்கொள்வதற்கான இடைவெளியை குறைப்பதற்காக ஏதேனும் பங்களிப்பை அரசாங்கம் வழங்க வேண்டும். அந்த பொறுப்பில் இருந்த அரசாங்கம் நழுவ முடியாது. அதிகரிக்கப்பட்ட நீர்க்கட்டணங்களின் அடிப்படையில் குறை வருமானம் பெறும் மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நீர் என்பது அத்தியாவசியமானது. நீங்கள் இதனூடாக எதிர்பார்ப்பது என்ன? எங்களுடைய வருமானத்தை 100-35% அளவு அதிகரிக்கும் அளவில் நாங்கள் நீர் கால டெரிஃபை மாற்ற உத்தேசித்துள்ளோம். ஒரு அலகுக்கு இத்தனை வீதம் தான் அதிகரிக்கப்படுகின்றது என ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் சமுர்த்தி பயனாளிகள் மற்றும் குறை வருமானம் பெறுவோருக்கு கட்டணங்கள் அறவிடப்பட மாட்டாது எனும் கருத்து ஒன்று உள்ளது. இது பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன? எப்படி என்றால் ஒரு 4 அல்லது 5 பேர் உள்ள ஒரு குடும்பத்துக்கு தலா 15 அலைகள் தாராளமாக போதும். ஒரு மாதத்துக்கு வருமானம் குறைந்த எங்களுடைய புள்ளி விவரங்களின்படி வருமானம் குறைந்த மக்கள் ஒரு மாதத்துக்கு பாவிக்கும் அலைகள் 10 அளவில் தான் இருக்கின்றது. எனவே நாங்கள் 15 அளவில் வரையில் எந்த விதமான மாற்றமும் பண்ணவில்லை. அதனால் குறைந்த வருமானம் பெற்ற உள்ள மக்கள் இந்த அதிகரிப்பினால் ஏதும் பாதிப்படைய போவதில்லை. நீங்கள் எந்த அடிப்படையில் குறிப்பிடுகின்றீர்கள் குறை வருமானம் பெறுவோர் இந்த அலகுகளுக்கு மேல் பாவனை செய்ய மாட்டார்கள் என? நோமின் படி ஒரு 4-5 மெம்பர்ஸ் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு 15 யூனிட் தாராளமாக போதும். அதை விட அதிகமாக பாவித்தால் அது வீணாக்குவதாகத்தான் இருக்கும். தலா 8 அல்லது 10 அலகுகள் தான் பாவித்திருக்கின்றார்கள். சில குடும்பங்களில் ஈவன் 5 அலகு அவ்வளவுதான் அவர்கள் பாவிக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட போவதில்லை என்றுதான் எங்களது கணிப்பு. அதிகரிக்கப்பட்ட கட்டணங்கள் எதிர்வரும் மாதம் முதல் அமலுக்கு வர உள்ள நிலையில் இதற்கு முன்னிருந்த நிலுவை கட்டணங்கள் தொடர்ந்தும் அறவிடப்படுமா அல்லது அதில் ஏதேனும் மாற்றங்கள் உண்டா? நாங்கள் டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்ததான் எத்தனித்துள்ளோம். நீர்க்கட்டண அதிகரிப்பால் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை எவ்வளவு லாபம் ஈட்டும் எனும் ஒரு அனலமான கணிப்புகள் ஏதும் உங்களிடம் இருக்கிறதா? 100-35 அளவு 35% அளவு அதிகரிக்கப்பட்டதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். දැන් බලන්න මාර වැඩක් අය වයින් කරලා තියෙනවා.
வரவு செலவு திட்டத்தில் மேற்கொண்டுள்ள விடயம் தொடர்பில் கவனம் செலுத்துவோம். நீர்க்கட்டண பட்டியலுக்கு எவ்வளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது? 101 கிளையாறுகள் கடலோடு சங்கமிக்கும் ஒரு நாடு இது. 10,000க்கும் அதிகமான குளங்கள் காணப்படுகின்ற நீர்நிலைகள் காணப்படுகின்றன. சரியானால் மக்கள் அருந்துவதற்கு இலவசமாக நீரை விநியோகிக்க வேண்டும். இப்போது நீரை அருந்தாமல் இருக்க முடியுமா? முட்டாள்தனமாக இந்த அரசாங்கம் செயற்படுகின்றது. உண்பதற்கும் அருந்துவதற்கும் இந்த நாடு வரியை அறவிடுகின்றது. மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் வீட்டில் உள்ள பாத்திரங்களில் நீரை சேமிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. 1000 ரூபாய் எனின் 1300 ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. இவ்வாறு மக்கள் மீது வரியை சுமத்தி நட்டத்தையும் கொள்ளையடித்ததையும் ஈடு செய்வதற்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதனை நீங்கள் அறிவீர்களா? ජාවාරම් කරපුවට සල්ලි ගෙවන්න ආයෙ සල්ලි වෙන් කරලා තියෙනවා. දන්නවද ඔයගොල්ලෝ?